நாட்டு கொய்யா இது வந்து அங்கங்கன்னு தேடி இந்த ஒரு கடையில் மட்டும்தான் நான் வந்து இங்கே பார்த்துருக்கேன் நாட்டு கொய்யாவை. நம்ம பார்த்தா நாட்டு கொய்யா வந்து அப்போல்லாம் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு, பொமக்ரானேட் அதுதான் நிறைய கிடைக்கிறது தவிர இதில் தேடி பிடிச்சி வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் இல்லாத ஒரு விஷயம் வந்து இதில் நிறையவே இருக்குது. அதை காட்டிலும் இதில் நிறையா இருக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாவா ஆர் கொய்யாப்பழம், நம்ம நாட்டு கொய்யாப்பழம்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா வந்து இது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கேலரி கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா 60 ஒரு 100 கிராம் கொய்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 68 கேலரிஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் நல்லாவே சாப்பிடலாம். அந்த கொய்யாப்பழத்தை டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால இது டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. லைக் டெய்லி ஒரு குவா சாப்பிடுங்க, டெய்லி ஒரு ஆப்பிள் போயிட்டு டெய்லி ஒரு குவா. அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படின்ற ஒரு சேயிங் இருக்குது. அதை நாங்கள் விட்டுட்டு டெய்லி ஒரு குவா சாப்பிடுங்க. யூ வில் பி வெரி குட், யூ வில் பி வெரி ஃபைன். உங்கள் பிளட் சுகர் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ஹை ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதை காட்டிலும் இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் இதில் ஒழிஞ்சிட்ருக்கு, யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று என்னென்னா ஃபோலேட். ஃபோலேட்டுன்றது என்னென்னா ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுற ஒரு அரிய வகை நியூட்ரியன்ட். ஸோ அந்த ஒரு காம்பவுண்ட் இதில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபோலேட்டுமே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது வீட்டுக்கு போனாலே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினச்சா நம்ம என்ன ஃப்ரூட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம்? ஆப்பிள், அப்புறம் பொமக்ரானேட், ஆரஞ்சு, இந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், ட்ராகன் ஃப்ரூட். அந்த மாதிரி நம்ம நாட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறதை விட்டுட்டு அந்த மாதிரி நாட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது ஏன் நம்ம இந்த ஃப்ரூட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அது நம்ம நாட்டில் விளையிற நம்ம கொய்யா, நம்ம ஒரிஜினல் கொய்யா, நம்ம ஏன் அது வாங்க மாட்டேங்கிறோம்? இது ஒரு தரக்குறைவான ஃப்ரூட்னே வந்து எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதோட பலன்கள் தெரிஞ்சு நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு யாருக்கா நம்ம விருந்தாளி வராங்களோ அவங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை லைக் நம்ம வாங்கிட்டு போகணுன்னா இதை வாங்கிட்டு போங்க. ஏன்னா இதோட நியூட்ரிஷியஸ் பவர் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியும். ஸோ இதை வந்து ஒரு 10 பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தோன்னா நம்ம வந்து நம்ம நாட்டு ஃப்ரூட்ஸே சாப்பிட்டு நம்மளும் இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். லைக் நம்மளும் நல்லா சிம்பிளாக ஹெல்த்தியாகவும் வாழலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.